This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பிரதமர் மோடிக்கு எதிரான மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க எதிராக மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், விரிவான விவரம். வழக்கறிஞர் ஆனந்த் எஸ் ஜோண்டேல் என்பவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக தாக்கல் செய்திருந்தார். பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் பிலிபிட் தொகுதியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த போது மதம் மற்றும் கடவுள் ரீதியாக பிரச்சாரம் செய்ததாகவும் இது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கு எதிரானது என்பதால் பிரதமர் நரேந்திர மோடியை 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் அதற்கு உரிய உத்தரவுகளை தேர்தல் ஆணையத்திற்கு பிறப்பிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருந்தார். பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடும் வாரணாசி மக்களவை தொகுதிக்கு தேர்தல் நெருங்கி வருவதால் இந்த உத்தரவை உடனடியாக பிறப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் முன்வைத்திருந்தார். பிரதமரது பேச்சு மதம் மற்றும் சாதி அடிப்படையிலான வெறுப்பை மக்கள் மத்தியில் உருவாக்குகிறது என்றும் மனுதாரர் தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு இன்று சச்சின் தத்தா தலைமையிலான அமர்வு முன்பு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் இந்த மனு முற்றிலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மனுவாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் என்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க கோரிய மனு டெல்லி உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த நேரத்திற்கான முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்னேஷ், நிரஞ்சன், இப்போ பிரதமருக்கு எதிராக மனுதாரர் தரப்புல இருந்து பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருந்தாரு. இப்போ நீதிபதி ஒரு விஷயத்தை மட்டும்தான் இதுல குறிப்பிட்டிருந்ததா சொல்லியிருந்தீங்க. வேற ஏதேனும் மனுதாரருக்கு அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டதா? இந்த விவகாரங்களை பொறுத்தவரை, அதாவது பொதுவாக இந்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக்கூடிய விவகாரங்கள் என்பது மெரிட் அடிப்படையில், அதாவது அதில் ஏதேனும் அடிப்படை ஆதாரங்கள் எதுவும் இருக்கிறதா என்பதை நீதிமன்றம் பார்க்கும். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை முற்றிலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட, விசாரணைக்கு தகுதி இல்லாத, விசாரணைக்கு உகந்ததற்ற என்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. டிவாய்ட்ஸ் ஆஃப் மெரிட் என்ற வார்த்தை பொதுவாக நீதிமன்றம் இத்தகைய வழக்குகளை விசாரிக்கும் பொழுது பயன்படுத்தக்கூடிய சட்ட ரீதியிலான வார்த்தையாக இருக்கிறது. டிவாய்ட் ஆஃப் தி மெரிட் என்ற வார்த்தை, அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த வழக்கு எந்த ஒரு அடிப்படை முகாந்திரமும் இல்லை என்பதை நீதிமன்றம் கருதுகிறது என்று பொருள்படக்கூடிய வழக்கு. அதனால் மேற்கொண்டு மனுதாரருக்கு எந்த விதமான அறிவுறுத்தலோ அல்லது வேறு எதையும் சொல்லவில்லை. ஆனால் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக தேவைப்பட்டால் மனுதாரர் தேர்தல் ஆணையத்தை நாடலாம், இல்லை என்றால் உச்சநீதிமன்றத்தை நாடலாம். இது அவரது நிலைப்பாடு சம்பந்தப்பட்டது. ஆனால் டெல்லி உயர்நீதிமன்றம் எந்த ஒரு விஷயத்தையும் குறிப்பிடவில்லை. பிரதமர் மோடிக்கு எதிரான மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி நிரஞ்சன். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.